ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆப், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ப்ளே ஸ்டோரில் faceapp அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், பட் யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஆப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை ரியலாகவே வயசான மாதிரி காட்டும். இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஆப்பில் எடிட் பண்ணது. இந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபோட்டோ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே டவுன்லோட் பண்ணி இருங்க நான் காட்டுறேன். இவர் தான் இந்த அந்த எடிட் பண்ண ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபேஸ் இது தான். பட் எடிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ரியலாக வயசான மாதிரியே காட்டுது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங். ஸோ இதை விரும்பி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிளாஸ் மாட்டிக்கலாம், ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கலாம், சிரிக்காதவங்களை சிரிக்கிற மாதிரி வைக்கலாம், ஃபன்னியாக நிறைய பண்ணலாம் இந்த ஆப்பில். ஸோ இதை வந்து இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணும்போது நம்ம வந்து டேட்டா பேக்கை ஆனில் வைக்கணும். டேட்டா பேக் ஆனில் இருக்கும்போது தான் இதனுடைய எடிட்டிங் ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து சொல்லியிருக்கிற விஷயமே, இந்த ஆப்பில் எடிட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸை நாங்கள் வந்து எதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பணமாகவோ எதுவும் தரதா இல்லை, தரமாட்டோம். நாங்கள் வந்து எந்த ஃபோட்டோவை வேணுனாலும், எதுக்காக வேணுனாலும், எப்போ வேணுனாலும், எப்படி எந்த பேரில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆப்பில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்தே தெரியுது, நம்ம ஆன்லைனில் இருக்கும்போது நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதிலேருந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் உங்கள் மொபைலில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் ஹேக் பண்ணி எடுத்துடலாங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஆப்பு வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லுவேன். நம்மளுக்கிட்ட கொடுக்குற வெர்ஷனே வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுதுன்னா, அவங்க இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தா இன்னும் அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப் வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் இருந்து தான் எடுத்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டு கூட ஃபோட்டோ. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. காரணம் என்னென்னா, தேவையில்லாத ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.